தமிழகத்தினுடைய பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் ரீசெண்டா ஒரு மேடையில பேசும்பொழுது பயங்கரமா கதறி இருப்பாரு. இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும், திமுகவுடைய ஐடி விங் மற்றும் பாஜகவுடைய ஐடி விங் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அது பற்றி பார்க்க போறோம். கடைசியாக தேர்தல் நேரம் வந்துட்டா போதும், எப்பொழுதும் போல அவங்களுடைய நாடகத்தை அரங்கேற்றத்துக்கு தயாராயிடுறாங்க இந்த விசிகா கட்சிக்காரங்க. 4.5 வருஷம் இந்துக்களை கேவலமா பேசிட்டு கரெக்டா தேர்தல் நேரம் வரும்பொழுது எப்படி பம்புறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வழியா நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க இந்த 3 விவகாரங்களை குறித்தும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துடைய பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் ரீசெண்டா ஒரு மேடையில பேசும்பொழுது பயங்கரமா மனசு கஷ்டப்பட்டு கதறி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. இந்த ஒரு நிமிஷம் கிளிப்பிங் இருக்கு இல்லையா, இதை நீங்க முழுசா பார்த்தாலே போதும், பாஜகவுடைய ஐடி விங் மற்றும் திமுக ஐடி விங் இந்த ரெண்டு ஐடி விங்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை பாத்துருங்களேன். ஒரு 500 பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஹேஷ்டேக் போடு. என்ன ஹேஷ்டேக்? அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னது? எவ்வளவு மோசமான வார்த்தைகளால் தலைவர்களை சித்தரிக்கிறார்கள். இதை கூலிக்கு ஆளை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆட்கள் அப்படியே இருக்கோம். உண்மையிலே நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், இப்போ நாங்கள் எல்லாம் பிஜேபி எடுத்துகிட்டு போஸ்ட் போட்டால் கமெண்ட்டை போய் பார்க்கவே முடியாது. அவன் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். யாருக்கு? நான் ஒரு ஆர்எஸ்எஸ் பேர்ட்ட கேட்டேங்க, வாடா நட்பு ரீதியாக பேசுவேன், ஒரு எப்படி எங்களுக்கு இப்படி உடனே நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஏன்னா ஒரே செகண்டில் நோட்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நம்ம போட்ட கமெண்ட்டுக்கு உள்ளே யார் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுட்டான். அப்போ நம்ம ஆட்கள் டிமாரலைஸ் ஆகிரும், பார்க்கக்கூடியது ஒன்றுமே இருக்கா, டிஃபென்ஸே கிடையாது. இன்றைக்கு ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பாஜக நம்மளை எதிர்ப்பது என்பது, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது என்பது ஒரு தனியாக எதுக்கல்ல, பல்வேறு அமைப்புகள் இதை பற்றி பல பத்திரிகைகள் வரணும், பல அமைப்புகள் வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட 100 அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு அமைப்பும் பேசுகிறது, நடுநிலையாளர்னு பேசுகிறான், வலதுசாரின்னு பேசுகிறான். ஃபர்ஸ்ட் மனோ சார் அவர்கள் ஒரு ஹேஷ்டேக் பற்றி பேசியிருந்தார் இல்லையா, என்னென்னத்தையோ போட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றாங்கன்ட்டு. அந்த ஹேஷ்டேக் என்னன்னா, மனோ சார் அவர்களை குறித்தான ஒரு ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டா போச்சு. இந்த கொழுப்பு திருடன் மனோ அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் சார் அதை தான் மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து பாஜக காரங்க தினம் ஏதாச்சும் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக ஏகப்பட்ட ஹேஷ்டேக்குகள் இது வரைக்கும் ட்ரெண்டா இருக்கு. நாமளே நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். முக்கியமா இந்த ஹேஷ்டேக் குறித்தான வீடியோஸே நம்ம சேனல்ல நிறைய இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா போய் பாருங்க. இப்போ மனோ சார் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்த ஒன் பை ஒன்னா நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். இதுல மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, பாஜக காரங்களுக்காக ஏகப்பட்ட அமைப்புகள் வேலை பார்க்குது, கூலிக்கு ஆளை வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் அவங்க வேலை பாக்குறாங்க, அசிங்கமா கமெண்ட் பண்றாங்க, இது மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. மனோ சார், நீங்க சொல்றது முழுவதும் தவறு. நீங்க சொன்னது உண்மையே இல்ல சார். ஏன்னா தமிழகத்துல பாஜக ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள பாதி பேரு பாஜக கட்சியில சேராதவங்க, அதாவது அவங்க கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாதவங்க தான். அண்ட் ஆல்சோ இந்த சோசியல் மீடியால பாஜக ஆதரவாளர்களா இருக்காங்க பாத்தீங்களா, அதுல முக்காவாசி பேரு தமிழ்நாட்டிலே இல்ல. இன்னொரு விஷயமும் சார் சொல்லியிருப்பாரு, இந்த பாஜக காரங்க கூலிக்கு ஆளை வச்சுக்கிட்டு காசு கொடுத்து இது மாதிரிலாம் வேலை வாங்குறாங்க, இதை மாதிரிலாம் ஆளை வச்சுட்டு இது மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க சொல்றது உண்மையா இருந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு பாஜக தான் தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்கும். காசு கொடுத்து அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா இந்நேரத்துக்கு அவங்க தமிழகத்துல ஆட்சியிலே உட்கார்ந்துருப்பாங்களே. ஆனா திமுகல ஒரு ட்வீட் போட்டாலோ போஸ்ட் போட்டாலோ, அதாவது திமுகவிற்கு ஆதரவாக இது மாதிரியான பதிவுகள் போட்டாலோ 200 ரூபாய் தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளா இருந்தது. அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபிக்கவும் பட்டது. உண்மையாலே இது மாதிரி 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2021 தேர்தல்ல ஐபேக் நிறுவனத்துக்கிட்ட தான் திமுக பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தல் பணிகளை கொடுத்துருந்தாங்க. இந்த ஐபேக் நிறுவனத்துக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா அதுல இப்போ நான் நேர்மையான ஜெர்னலிஸ்ட், நான் உண்மையான ஜெர்னலிஸ்ட், நான் நடுநிலையான ஜெர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அந்த ஐபேக் நிறுவனத்துல வேலை பார்த்தவங்க தான். அவங்க கிட்ட காசு வாங்கி திமுகவிற்கு ஆதரவாக சோசியல் மீடியால வேலை பார்த்தவங்க தான் இங்க இருக்கக்கூடிய முக்காவாசியான பத்திரிகையாளர்கள். அது அவங்க பண்ணது என்ன, நேரடியா திமுக இந்த தேர்தலில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்த்திருக்காங்க. அத மாதிரி ஏதாச்சும் பாஜக பண்ணிருக்கா இது வரைக்கும்?
இல்லையே. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களுக்கு எதிராக நாம போராடுறதுக்கு இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பத்திரிகையாளர்கள் வரணும், நிறைய அமைப்புகள் வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி உங்ககிட்ட தான் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கே சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. நிறைய ஜேர்னலிஸ்டுகள் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக போராளிகள் சொல்லிட்டு ஒரு கோஷ்டி ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. நிறைய என்ஜிஓக்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அதாவது அவங்க உண்மையான என்ஜிஓ கிடையாது, திமுகவுக்கு ஆதரவு தரக்கூடிய என்ஜிஓக்கள் அப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி திமுகவுடைய கிளை பிரிவுகளா, கிளை அமைப்புகளா ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெரியார் அவர்களுடைய பெயர்லயே ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. நீங்களே நிறைய இடங்களை பார்த்திருப்பீங்க. பெரியார் அவர்களுடைய பெயரை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட அமைப்புகள் தமிழகத்துல இருக்கு. அது எல்லாமே திகாவிற்கு கீழே வருது. இவ்வளவு பேரை, இவ்வளவு அமைப்புகளை, இவ்வளவு ஜெர்னலிஸ்டை வச்சுக்கிட்டு உங்களால பாஜகவை சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்கன்னா நாங்க என்ன சார் சொல்றது? இத மாதிரிலாம் நீங்க சொல்றதுனால மக்கள் மத்தியில பாஜக கெத்துப்பா, பாஜக ஒரு பெரிய கட்டமைப்பு தமிழகத்துல இல்லைன்னாலும் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு 60-70 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி பாஜகவை பார்த்து நடுங்குதுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் பொதுமக்கள் பேசுவாங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பாஜக காரங்க அப்படிலாம் பண்றாங்க, ஆனா நம்ம பசங்க நம்ம ஆளுங்க யாருமே இது மாதிரி பண்ணவே மாட்டேன்றாங்க, டிஃபென்ஸே பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல அப்படிங்கிற நீங்க ஓப்பனா சொல்றதுனால பொதுமக்களுக்கு பாஜக மீதுதான் ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும். கடைசியா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்தல் காலம் நெருங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் எப்படி அவங்க மாத்தி பேசுறாங்க. 4.5 வருஷம் ஒரு மாதிரி இருப்பாங்க, கரெக்டா தேர்தல் நெருங்கும் பொழுது அப்படியே உள்டாவா மாறி பேசுறாங்க இல்லையா, மாத்தி மாத்தி பேசுறாங்க இல்லையா, அது பற்றி தான் பார்க்க போறோம். இதுக்காண்டி நம்ம தனியா ஒரு சீரிஸே நடத்தலாம் போல. ஏன்னா வரக்கூடிய அடுத்த 4 மாசம், அந்த 4 மாசத்துமே தொடர்ந்து இத மாதிரியான சம்பவங்கள் நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும். இதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களை பற்றி தான். இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போடுற, தயவுசெய்து பாருங்களேன். கோயில் சமைத்தது தான் சாப்பிட கிடைத்தது. சென்னையில் பெய்த மழையில் 2 நாட்கள் மின்சாரமின்றி சிக்கி தவித்தேன். முத்துமாரியம்மன் கோயிலில் சமைத்த சாம்பார் சாதம் தான் எனக்கு கிடைத்தது. திருமாவளவன் எம்பி பேச்சு. அது எப்படி சார் கரெக்டா தேர்தலுக்கு 4 மாசம் இருக்கும் பொழுது நானும் ஹிந்து தான், இந்துக்கள் மீது எங்களுக்கு அக்கறை இருக்குது, இந்து கோயிலிருந்து நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடிக்கிறீங்க? இவரை விட ஒரு கட்சியில வன்னி அரசுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி ஷானவாஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுங்க ரெண்டும் என்ன பண்ணுங்க, கரெக்டா இது மாதிரி தேர்தல் காலகட்டத்துல ஓட்டு கேட்க போகும்போது இந்த எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல எல்லாம் கோவிலுக்கு போவாங்க, பொட்டு வச்சுப்பாங்க, மாலை போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த பரிவட்டம்லாம் கட்டிப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த 4.5 வருஷத்துக்கு இந்துக்களை திட்டிட்டு தான் இருப்பாங்க. இந்து தெய்வங்களை பற்றி கொச்சையா பேச வேண்டியது, இவங்க வச்சிருக்கூடிய யூடியூப் சேனல்ல இந்துடைய புராணங்களை குறித்து அசிங்க அசிங்கமா பேச வேண்டியது, சனாதன தர்மத்தை வேறொருப்போம்னு சொல்ல வேண்டியது, இது எதுவுமே மக்கள் மறக்க மாட்டாங்க சார். எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு தான் இருப்பாங்க. அண்ணன் தோல் திருமாவளவர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, அசிங்க அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோவிலு அப்படிமா சொல்லியிருந்தாரு. இப்ப எதுக்கு ஹிந்து கோயில போயிட்டு சாப்பிட்டு இருக்காரு, எதுக்கு அந்த கோயில கொடுக்கக்கூடிய சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு இருக்காரு? அங்கதான் அசிங்க சிங்கமான உருவங்களா இருக்குது, அசிங்க சிங்கமான சிலைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவருடைய 60வது பிறந்தநாள் விழால அந்த நிகழ்ச்சியில என்ன பேசியிருந்தாரு, சனாதன தர்மத்தை வேறறுப்போம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சரும் ஆதரவும் கொடுத்திருந்தாரு. அண்ட் ஆல்சோ மனுஸ்மிருதி பற்றி பேசுறேன், மனுஸ்மிருதி பற்றி நான் புத்தகம் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு இந்து பெண்களை குறித்து எவ்வளவு இழிவா பேசியிருந்தாரு அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள். பேசுறதெல்லாம் பேசிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே பண்ணாத மாதிரி எப்படி நாடகம் ஆடுறாரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க. இதுக்கு அப்புறமாவும் மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா யாரும் போட மாட்டாங்க, கண்டிப்பா யாரும் ஓட்டே போட மாட்டாங்க. ஆனா கடந்த காலங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பேசினதுக்கு அப்புறமாவும் மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டிருப்பாங்க. பட் இதுக்கு அப்புறமா கண்டிப்பா மக்கள் அது மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் எல்லாருமே இப்ப தெளிவாயிட்டாங்க, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. எத மாதிரியான விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு, எப்படி இவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இங்க கூட தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ கண்டிப்பா 2024 தேர்தல்ல உங்களுக்கு யாரும் ஓட்டே போட மாட்டாங்க. மக்களே, தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த அரசியல்வாதிகள் இப்படிதான் இந்துக்களை ஏமாத்துவாங்க. சோ தயவு செய்து இவங்க பேசின விஷயங்கள் எதுவுமே மறக்காதீங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்ல எத மாதிரியான வீடியோக்கள் வந்தது, எப்படி நம்மளுடைய தெய்வங்களை எப்படி இவங்க கொச்சைப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி பேசினாங்க அப்படிங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை இல்ல 4 முறை யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.